அனைவருக்கும் வணக்கம். ராஜேஷ் கம்யூனிகேஷன் சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது, பான் கார்டோட ஆதார எப்படி இணைக்கலாம் அப்படின்னு. பான் கார்டுடன் ஆதார இணைக்கிறதுக்கு மத்திய அரசு பலமுறை அதுக்கான தேதியை நீடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரூ. 1000 பெனால்ட்டியும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ கடைசியா 31/12/2024க்குள்ள நம்மளுடைய பான் கார்டோட ஆதார இணைக்கல அப்படின்னா நம்ம பான் கார்டு இன்ஆக்டிவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த 1000 ஃபைனுங்கிறது அதிகரிக்கலாம். ஒருவேளை 10,000 கூட கொண்டு வரலாம். அதனால் இது வரைக்கும் இணைக்காதவர்கள், ஏற்கனவே இணைச்சிருக்கேன்னு நினச்சிருக்கவங்க கூட ஸோ இந்த வீடியோவை பார்த்து அந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கங்க. பான் கார்டோடைய ஆதார் இணைச்சிருக்காங்கிற ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோ வேணும்னா வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பெல் பட்டன் இருக்கும், அதாவது நோட்டிஃபிகேஷன். இது போன்ற வீடியோ வருதுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ப்ரௌசரில் பேன் கார்டு, ஆதார் கார்டு லிங்க் சர்ச் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு லிங்க் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதில் இன்கம் டேக்ஸ் .gov.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டை உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ஹோம் பட்டனில் கீழே குயிக் லிங்க்ஸ் இருக்கும். அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏன் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டோடைய ஆதார் இணைச்சிருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு உங்கள் பேன் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள் ஆதார் நம்பரை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிங்கன்னா அப்படி ஃபில் பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதாரோடைய பேன் இணைஞ்சிருந்துச்சுன்னா பேன் லிங்க்டு வித் ஆதார் அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா இது வருது பார்த்தீங்களா, பேன் நாட் லிங்க்டு வித் ஆதார், ப்ளீஸ் கிளிக் ஆன் லிங்க் ஆதார். அதாவது நீங்கள் பேன் கார்டோட ஆதாரை இணைக்கலை. ஸோ உங்களுடைய ஆதாரை இணைக்கணும்னா இங்கே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் ஆதார் அப்படிங்கிற சைட்டுக்கு போகும். அதில் உங்களுடைய ஃபஸ்ட்டு பேன் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். ஆதார் நம்பரை கொடுத்து வேலிடேட் கொடுங்க. வேலிடேட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூ டு பே த்ரூ இபே டேக்ஸ் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இபே டேக்ஸ், அதாவது உங்களுடைய பேன் நம்பர் 2 தடவை ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேனை ஃபில் பண்ணுங்கள். ரெண்டாவது மறுபடியும் கன்ஃபார்ம் பேன்லேயும் உங்களுடைய பேன் நம்பரை ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். கையில் இருக்கிற ஃபோன் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்து கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குற நம்பருக்கு ஓடிபி போகும், 6 டிஜிட் ஓடிபி. அதை ஃபில் பண்ணி கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் நேம் அது வரும். ஸோ அடுத்து இது கரெக்டாக இருக்குன்னா கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போயிடுங்க. நெக்ஸ்ட் போயிட்டு இதில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நியூ பேமெண்ட் அசஸ்மெண்ட் இயர் வரும். அதில் 2025-26 கீழே ஃபினான்ஷியல் இயர் 2024-25ன்னு வரணும். கொடுத்துட்டு அதில் டைப் ஆஃப் பேமெண்ட், அதில் அதர் ரெசிப்ட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சப்டைப் ஆஃப் பேமெண்ட்டில் ஃபீ ஃபார் டிலே இன் லிங்கிங் வித் பேன் வித் ஆதார் அப்படின்னு இருக்கு. அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துறேன். கண்டினியூ கொடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த பேமெண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த ஃபீஸ் நம்ம கிளிக் பண்ணுறதுக்குள்ள அந்த 1000 ரூபா அப்படிங்கிறது வந்துடும். அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா எந்த பேமெண்ட் கேட்வே மூலம் நம்ம பண்ண போகிறோம், நெட் பேங்கிங் பண்ண போகிறோமா, டெபிட் கார்டு மூலம் பண்ண போகிறோமா அப்படின்னு முடிவு எடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு நெட் பேங்கிங் இருந்தால் நெட் பேங்கிங்கில் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா
யூபிஐ மூலமா பண்ண போறேன். ஸோ பேமெண்ட் கேட்வே இன்க்ளூடிங் யூபிஐ இருக்குல்ல, அத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்க எந்த பேங்க் உங்களுக்கு இருக்கோ அத கிளிக் பண்ணிக்கங்க. அந்த பேமெண்ட் கேட்வே மூலமா நான் யூபிஐ பேமெண்ட் பண்ண போறேன். ஸோ குடுத்துட்டு கன்டின்யூ குடுத்துட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் அந்த டீட்டெயில்லாம் கரெக்ட்டா இருக்கா? அசஸ்மென்ட் இயர் கரெக்ட்டா இருக்கா? டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதில கீழ வந்தீங்கன்னா, ஐ அக்ரி டூ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு வந்துரும். அதில சப்மிட் டூ பேங்க் குடுங்க. குடுத்துட்டீங்கன்னா, டைரக்ட்டா அந்த யூபிஐ பேமெண்ட்க்கு போகும். அதில 2 ஆப்ஷன் இருக்கும். விபிஐ இருக்கும். அதாவது அப்படின்னா, நீங்க உங்களுடைய யுபிஐ ஐடி ஃபில் பண்ணி பண்ற மாரியும், இன்னொன்னு வந்து கியூஆர் கோட் மூலமா பண்ற மாரியும் இருக்கும். அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, கன்ஃபர்ம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கியூஆர் கோட் ஜெனரேட் ஆகும். கியூஆர் கோட்ல இதுலயே வந்திருக்கும் பார்த்தீங்களா? அமௌண்ட் டூ பி ரெமிட்டட் ₹1000 அப்படிங்கிறது இதில வந்துரும். அத குடுத்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பேமெண்ட் டெபிட் ஆயிடும். டெபிட் ஆயிட்டு, ஸோ இது மாரியான ஒரு ரெசிப்ட் வரும். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா நீங்க இது மாரி இணைக்கிறதுக்கு ரூ. 1000 பெனால்டி பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ரெசிப்ட் வரும். அத நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தோ, இல்ல உங்களுடைய ஃபோன்லயோ பத்திரமா வச்சுக்கங்க. ஏன் அப்படின்னா, இது உடனே ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்ப நீங்க இன்னைக்கு பண்றோம், உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும் கிடையாது. ஸோ அவங்க அத வெரிஃபை பண்ணி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு ஆதாரமா நீங்க இத பண்ணிட்டீங்க, இதுக்கான ரூ. 1000 பேமெண்ட் பண்ணிட்டீங்கங்கிறதுக்கு ப்ரூஃப் இந்த இத வந்து பத்திரமா வச்சுக்கங்க. இந்த ரெசிப்ட்ட. இதுபோல பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்முடைய ராஜேஷ் கம்யூனிகேஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவுல ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ, சந்தேகம் இருந்தாலோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.